வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து செட்டிநாடு வெங்காய கோஸ். இது வந்து செட்டிநாடு காரைக்குடி பகுதிகளில் பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் மசாலா அரைச்சிப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். திருவின தேங்காய், இதோட 1½ டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, முந்திரி ஒரு 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 வரமிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்குனது. வெங்காய கோஸுங்கிறதுனால வெங்காயம் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. 2 பெரிய வெங்காயம் நல்லா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துப்போம். தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும். ஏன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் நல்லா வேகணும். அதே சமயம் உருளைக்கிழங்கும் நம்மளுக்கு நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கும் வந்து வெந்துருச்சு. வெங்காயமும் நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன். இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.